இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லு, ஏன் அமைதியா இருக்க? சொல்ல வேண்டியதானே? நீ தான் எல்லார்கிட்டையும் நான் உன்னை திட்டுறேன், கோவப்படுறேன்னு சிம்பதி கிரியேட் பண்ணிட்டு இருக்க. தயங்காம சொல்லு. தமிழ் சொல்லு. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஜானு, தமிழ் அம்மு அத்தை. சிபி சார், இரு முழுசா சொல்லி முடிச்சிடுறேன். அந்த அம்மு அத்தைய தமிழ் வேலைக்கு சேர்த்தது, அப்புறம் பர்த்டே கூட்டிட்டு வந்தது, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவங்க நம்மளை சுத்தி எங்கேயுமே இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இத்தனை வருஷம் விலகி இருந்தவங்க எதுக்கு இப்ப நம்மளை தேடி வரணும்? அதுக்கு காரணமா இவ எதுக்கு இருக்கணும்? இவளுக்கு அதுக்கும் என்ன சம்பந்தம்? அதான் ஜானு கோவப்பட்டேன். என்னால எதையுமே மறக்க முடியல ஜானு. அவங்கள பார்த்தாலே எனக்கு பழசன ஞாபகத்துக்கு வருது. தமிழ், சிபி கோவப்பட்டதுல தப்பு இல்ல. அதுல ஒரு நியாயம் இருக்கு. அவளுக்கு நடந்த கல்யாணத்துல சிபி இழந்தது அதிகம். அதனாலதான் சிபியால எதையும் மறக்க முடியல. அவ விஷயமா இனிமே நீ சிபி கிட்ட எதுவும் பேசக்கூடாது. இத பத்தி இனிஷியேட் பண்ணாத. சிபி, தமிழ் பண்ணது ஒண்ணும் தப்பு இல்ல. தமிழ் பாரபட்சம் பார்க்காம நல்லது செய்யணும்னு நினைக்கிறா. தமிழுக்கு நம்ம குடும்பத்துல நடந்தது, நம்ம பாதிக்கப்பட்டதெல்லாம் அந்த அளவுக்கு தெரியாதுல்ல. அதனாலதான் தமிழ் இப்படி இருக்கா. அவளுக்கு எல்லாம் புரியும். அது வரைக்கும் நீ தமிழை திட்டாத. உங்க ரெண்டு பேருக்குள்ள இத பத்தி சண்டையே வரக்கூடாது. போங்க. தமிழ் வா. அடுத்ததான் திட்டினா என்ன சொல்லு. போ. சிபி சார், என்ன தமிழ், ஒரு செகண்ட் உசுரே போன மாதிரி இருந்துச்சுல? கை காலம் நடுங்கி வேர்த்துக்கிட்ட ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப பயந்துட்டியோ? இது வெறும் ஆரம்பம் தான். இனிமே நீ இப்படிதான் எப்பவுமே பயந்துட்டே இருக்க போற. ஒருத்தர் நம்மள கண்மூடித்தனமா நம்பும் போது அவங்களுக்கு நாம துரோகம் பண்ண அந்த வலி இருக்குல்ல, இனிமே நீ அதை கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுப்ப. ஜானு இந்த நிமிஷம் கூட உனக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா நீ அவங்களுக்கு அவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டு இருக்க. அந்த துரோகம் தெரிய வர்ற அன்னைக்கு என் ஜானு, ஜனகாம்பாள், அவங்க யாருன்னு பாப்ப. அன்னைக்கு இருக்கு உனக்கு.